அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக்க சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது கரூர் மாவட்ட நீதிமன்றம். ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த ஜாமீன் மனு தள்ளுபடியாகியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்கள். சேலம் கிழக்கு மாவட்ட தாவேக செயலாளர் வெங்கடேசன் ஜாமீன் மனுவை கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தற்போது தள்ளுபடி செய்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு விஜயின் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தார், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து தற்போது வீடு திரும்பிய நிலையில் அப்போது அந்த நெரிசலில் சிக்கி மயக்கமடைந்தவர்களை ஆம்புலன்ஸில் ஏற்றுவதற்காக ஆம்புலன்ஸ்கள் அதிக அளவு சென்று ஏற்றி வந்த போது ஆம்புலன்ஸ்களை வழிமறித்து தாக்கியதாக சேலம் தாவேக கிழக்கு மாவட்ட தலைவர் வெங்கடேசன் மீது கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த 9ஆம் தேதி சேலத்தில் வைத்து கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வரும் 23ஆம் தேதி வரை திருச்சி மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் இருந்து வரும் நிலையில் அவர் ஜாமீன் கேட்டிருந்தார். அப்போது அந்த மனு தற்போது கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த மனுவை தற்போது மாவட்ட அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.